அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 20 ஜுசுக்கள் முடிந்திருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுசுவிலே நம்லு என்கிற ஒரு சூறா, அதை கடந்து வந்திருக்கிறோம். நம்லு என்றால் எறும்பு என்ற அர்த்தம். அந்த எறும்பிடத்தில் இருக்கக்கூடிய அழகான ஹோதிகள், அதனிடத்தில் இருக்கக்கூடிய தனித்துவம், அதை அல்லாஹ் மிக உயர்வாக கருதி அதன் பெயரிலே சூறாவை இறக்கினார். என்ன நடந்தது? ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது பட்டாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டாளம் என்றால் அது சாதாரணமான பட்டாளம் அல்ல. அதிலே ஜின்கள், அதிலே மனிதர்கள், பறவைகள், வன விலங்குகள் அனைத்தும் அவர்களது பட்டாளத்திலே. மிக நீண்ட பட்டாளம், மிக தொலை தூரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே புற்றிலே இருக்கின்ற அந்த எறும்பினுடைய தலைமைத்துவம் உள்ள அந்த எறும்பு நீண்ட தூரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதத்தினுடைய அசைவு, அது பூமியிலே ஏற்படுகின்ற அதிர்வு, அதை அறிகிறது. மனிதன் எங்கே, எறும்பு எங்கே? நான் நினைக்கிறோம் எறும்பை சாதாரணமாக எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அதிர்வு பூமியிலே தெரிகிறது. அந்த அதிர்வுக்கு யார் காரணம் என்பதையும் அந்த எறும்பு அறிகிறது. தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் தன்னுடைய முன்னே இருக்கக்கூடிய 2 ஆங்கிள், அதை ஒன்றோடொன்று இணைத்து செய்திகளை பாஸ் பண்ணுகிறது. அப்படி செய்திகளை பாஸ் பண்ணுகிற நேரத்தில் அது செய்தது மொத்தம் 3 காரியம். ஒன்று, தொலை தூரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டாளத்தை அறிந்தது, அதுவும் அறிவு. இரண்டாவது, தனக்கு தெரிந்த அந்த செய்தியை அனைவருக்கும் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இது 2வது அறிவு. இனி 3வது அறிவு என்ன தெரியுமா? அது சொன்னது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது பட்டாளமும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நம்மை மிதித்து விடக்கூடும். வஹும் லா யஷ்உரூன். அறியாதவர்களாக மிதித்து விடக்கூடும். அறிந்து மிதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களோ நபி. அது மட்டுமல்ல, அந்த நபியிடத்தில் பக்குவம் பெற்றவர்கள் நம்மை வேண்டும் என்று மிதிப்பார்களா? வஹும் லா யஷ்உரூன். அவர்கள் மிதிப்பார்கள், தெரியாமல் மிதித்து விடக்கூடும், அறியாமல் அந்த தவறை செய்திடக்கூடும். அறிந்து செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் யார்? நபி, அந்த நபியின் சகாக்கள். நபியோ நபியின் சகாக்களோ ஒரு உயிரை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். வஹும் லா யஷ்உரூன். தெரியாமல் மிதித்து விட வாய்ப்பு இருக்கிறது, அறியாமல் மிதித்திட வாய்ப்பு இருக்கு. இந்த அறிவும் அதற்கு இருந்ததாம். ஆக 3 அறிவை எதிர்பட்டிருந்தது. தொலை தூரத்தில் வரக்கூடியதை அதிர்வால் அறிந்து கொண்டது. தான் அறிந்து கொண்ட செய்தியை தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் பரப்பி அவர்களை ஜாக்கிரதையாக ஆக்கியது. 3வது, அவர்கள் அப்படியே நம்மை மிதித்தாலும் வேண்டுமென்று மிதிப்பவர்கள் அல்ல. காரணம், அவர்கள் நபியும் நபியின் சகாக்கள். நம்மை தெரியாமல் மிதித்து விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, குற்றம் செய்பவர்கள் அல்ல, நல்லவர்கள், உயர்ந்தவர்கள். நபியும் நபியின் தோழர்களும் சகாக்களும் வருகிறார்கள். தெரியாமல் மிதித்திட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் உள்ளே போய்விடுங்கள் என்று சொன்னது. இது இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல மைல்களுக்கு அப்பால் வந்து கொண்டிருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இது அனுப்புகின்ற செய்திகள் அவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நினைத்து பாருங்கள். இந்த எறும்பும் மஹ்லூக், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மஹ்லூக், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டதற்கு இவ்வளவு இல்மை அல்லாஹ் தருகிறான் என்றால்
அல்லாஹ்வின் ஞானத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அந்த ஞானம் அவன் அறிந்து கொள்ளுகின்ற விதம் அது எப்படி அலாதியானது. இருள் சூழ்ந்த இரவிலே, நடுக்கடலிலே, அந்த இருளிலே, அந்த கடலின் நடுமத்தியிலே, அந்த இருளிலே, அதற்கில் இருக்கக்கூடிய கரும்பாறையிலே, அந்த இருளிலே, அந்த கரும்பாறையிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேரை, அதையும் அல்லாஹ் அறிவான். அதன் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவார். இந்த அறிவு நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய குதிரத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இப்படி செய்தார். உடனே அல்லாஹ் உத்தரவிட்டான், சுலைமானே, நீங்கள் அந்த எறும்பை எடுத்து உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மிக நல்ல எறும்பு, மிக உயர்ந்த பண்புகளை கொண்டது. எனவே அந்த எறும்பின் மீது தனி கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த சூறாவுக்கு நம்லு என்றே அல்லாஹ் பெயர் வைத்தார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எறும்புகளிலே கருப்பு எறும்புகளை நீங்கள் கொல்லாதீர்கள். நபி அவர்கள் தடை செய்தார்கள். எந்த எறும்பு மொய் 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 என்று மொய்க்கும், கடிக்காது. அந்த கருப்பு எறும்புகளை நீங்கள் கொன்று விட வேண்டாம். அது மிக உயர்ந்த நல்ல நோக்கத்தை கொண்டது. அது தனக்கு ஏற்படுகின்ற அந்த அறிவை பிறருக்கு சப்ளை செய்யக்கூடியது, பிறருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது, பிறருக்கு நலவை நாடக்கூடியது. எனவே அதன் மீது நீங்கள் எந்த வகையான நெருப்பை வைத்து விட வேண்டாம், சுடுதல் நீரை ஊற்றிவிட வேண்டாம். அவைகள் தங்கி இருக்கக்கூடிய பொந்துகளிலே சிறுநீர் கழித்திட வேண்டாம். அவைகளை திக்கு திணறி போய் எங்கே போவதென்று தெரியாத அளவுக்கு அவைகளின் மீது தண்ணீரை ஊற்றுவது, மண்ணெண்ணெயை ஊற்றுவது அல்லது நெருப்பை எரித்து வைப்பது, இவைகளிலே எதையும் செய்யாதீர்கள், அல்லாஹ்வின் அருள் பெற்றது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், முன்னொரு காலத்திலே ஒரு நபி சென்றிருந்தார். அந்த நபி ரப்பிடத்திலே கேட்டார், ரப்பே, உன்னுடைய தண்டனை, உன்னுடைய ரஹ்மத் இவைகள் எல்லாம் புரியவே மாட்டது, வித்தியாசமா இருக்கு. ரஹ்மத் செய்கிறாய், பக்கத்தில் குடிகாரன் அவனும் அனுபவிக்கிறான், பக்கத்திலே விபச்சாரி அவனும் அனுபவிக்கிறான், விபச்சாரம் அவனும் அனுபவிக்கிறான், திருடன் அவனும் அனுபவிக்கிறான், கொள்ளையக்காரன் அவனும் அனுபவிக்கிறான், தொடக்கூடியவர் அவரும் அனுபவிக்கிறார், தொழாதவர் அவரும் அனுபவிக்கிறார். என்ன வித்தியாசம்? அதே போன்றுதான் தண்டனை என்று வந்தால், நீ தண்டிக்கிற நேரத்தில் பள்ளி பள்ளி என்று கிடப்பவனும் அதிலே மாட்டிக்கொள்கிறான், பல ஹஜ்ஜுகள் செய்தவனும் மாட்டி விடுகிறான். எந்த நேரமும் ஒன்றையே துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் பூகம்பத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள், பல்வேறு பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். தண்டனை என்று வந்தாலும் மொத்தமாக வருகிறது, ரஹ்மத் என்று வந்தாலும் மொத்தமாக வருகிறது. புரிய முடியவில்லையே, எனக்கு புரியவே ரப்பே என்று கேட்டார். இதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அந்த நபிக்கு புரிய வைத்தான். ஒரு மரத்தடியிலே உறங்க வைத்தான். உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவரது காலை ஒரு எறும்பு ஒன்று கடித்தது. உடனே அந்த கடித்த எறும்பு அங்கே இல்லை, அது கடித்துவிட்டு தன்னை வேலையை நோக்கி சென்று விட்டது. எழுந்த நபி மிகவும் வருத்தப்பட்டார். தன் காலை கடித்து விட்டதே என்று அங்கும் இங்கும் பார்த்தால் அந்த மரத்தடியிலே புற்று இருந்தது. அந்த புற்றிலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் இருந்தன. தனது கால்களை வைத்து ஒரு தேய்ச்சார். எல்லா எறும்பு செத்து போச்சு. உடனே அல்லாஹ் அனுப்பினான், வழி அனுப்பினான், நபியே, நீங்கள் செய்தது நியாயமா? உங்களை கடித்த எறும்பை தானே நீங்கள் தேடி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கடித்த எறும்பு ஒன்று இருக்க, நீங்கள் கொண்டது ஆயிரக்கணக்கான எறும்பை கொண்டு விட்டீர்களே, அந்த எறும்புகள் என்ன செய்தன உங்களை? அல்லாஹ் வழி அனுப்பினான். அந்த கடிச்சது போய் நான் எங்க தேடுவேன்? அதனாலதான் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டேன். அல்லாஹும் சொன்னான், இப்படித்தான் தண்டனையும் நான் ஒட்டுமொத்தமாக தருகிறேன், நலவையும் ஒட்டுமொத்தமாக தருகிறேன், தண்டனையும் ஒட்டுமொத்தமாக தருகிறேன். இதையும் தாண்டி ஒருவனை தனிப்பட்ட முறையில் சோதிக்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையிலும் நான் சோதிப்பேன், தனிப்பட்ட முறையில் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையிலும் ரஹ்மத் செய்வேன். எனவே அனைத்து சக்திகளும் படைத்தவன் நான் என்றார் என்று அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகிற போது ஏதாவது கொஞ்சத்தை
எறும்புகளுக்காக போடுங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளிலே ஏதாவது கொஞ்சத்தை அல்லாஹ்வுடைய மக்லூக்குகளில் ஏதாவது ஒன்று என்ன செய்யவில்லை, குறிப்பிடவில்லை. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே மனித படைப்பு அல்லாமல் யாருக்காவது ஏதாவது ஒன்றை தினந்தோறும் கொடுத்து விடுங்கள். முசீபத்துகள் எந்த அளவுக்கு நீங்கும் என்று பாருங்கள். நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய ஷேகுனா ஹஸரத்துனா ஆரணி கமாலுத்தீன் ஹஸரத் நப்பரல்லாஹ் மர்கதஹு அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் அமர்ந்திருப்போம். டீ வரும், டீயோடு சேர்த்து பிஸ்கெட்டும் வரும். எல்லோருக்கும் பிஸ்கெட் தந்து விட்டு சொல்வார்கள், வெறும் டீ சாப்பிடக்கூடாது தான், பிஸ்கெட்டோட தான் சாப்பிடணும். வயிற்றுல வெறும் டீ போய் விழுகக்கூடாது, டீயோட சேர்த்துதான் நம்ம சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு, தம்பி இன்னொரு பிஸ்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பிஸ்கெட்டை வாங்கி அதை நொறுக்குவார்கள். நொறுக்கி ஒரு ஓரத்திலே அப்படியே போட்டுடுவாங்க. சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடுற மாதிரி அதுவும் சாப்பிடட்டுமே, டெய்லி கொடுத்து பழக்கிட்டேன், அதனால டெய்லி வருவோம், அதுக்கு கொடுக்கணும் என்பார்கள். அதோட அப்படி ஒரு நேசம். நாம் எறும்பு என்று சொன்னாலே சனியை முடிச்சது. ஒரு வஸ்துவை வைக்க விட மாட்டேதாங்க, ஒரு இனப்பை வைக்க விட மாட்டுது, ஒரு பொருளை வைக்க விட மாட்டுது, எல்லாத்திலையும் மொச்சு தொலையுது. இப்படிலாம் சொல்றோம். இல்லை இல்லை, அதை நாம் எறும்பென்று பார்க்க கூடாது. அந்த எறும்பின் பெயரிலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கும் அளவுக்கு அது உயர்ந்தது என்பதை பார்க்க தட்டிட்டார்கள் எறும்பு. அதே எறும்புதான், இதே எறும்புதான். யாரோடு சகவாசத்திலே இருந்ததாம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு சகவாசத்திலே இருந்ததாம். அந்த எறும்பை இப்படி தட்டி விட்டார்கள், கீழே போய் விழுந்தது. உடனே அப்படி தூக்கினார்கள். என்ன செய்கிறாய் என்று பேசினார்கள். இருந்தால் மொழி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லிம்னா மன்திகத் தைரி வ ஊதீனா மின் குல்லி ஷை. அல்லிம்னா மன்திகத் தைரி, அத்தனை பாஷைகளையும் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்றான். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். குர்ஆன்ல அப்படியே அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த எறும்பை பிடிச்சு பார்த்தாங்கல்ல, அந்த எறும்பு சொல்லுச்சு, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகொள். நாளை கியாம நாளிலே என்னை எப்படி தூக்கி பிடித்திருக்கிறாயோ இப்படி உன்னையும் பிடித்து கேட்பான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிச்சுட்ட. டப்புன்னு கீழே வச்சுட்டு அரண்டுட்டான். சொன்னாங்க, என் உள்ளத்தை நீ சரி செய்து விட்டாய், அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு நிரப்பி விட்டாய் சொன்னான். இப்ப நமக்கு பயத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா அவரு வேற எங்கிறதாலும் ஒரு தீவிலிருந்து வரணும்னு அவசியம் இல்லை. இந்த எறும்புகளை பார்த்தாலே போதும், அல்லாஹ் அதற்கு எவ்வளவு அறிவாற்றலை தந்திருக்கிறான், எவ்வளவு ஒற்றுமையை தந்திருக்கிறான், எவ்வளவு சிநேகிதத்தை தந்திருக்கிறான், எவ்வளவு அழகான உழைப்பை தந்திருக்கிறான். உழைக்காமல் இருக்காது. நான் எறும்புகள் ஒன்றாக சேர்ந்து உருட்ட முடியாததையும் உருட்டி கொண்டு போகும். சும்மா உட்கார்ந்து சாப்பிடவே செய்யாது. அப்படி சாப்பிடுறது அதை விரும்பவும் செய்யாது. உழைத்த பிறகு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் ஒரு நுகர்ந்தாலே வயிறு நிரம்பிவிடும். அல்லாஹ் அதற்கு அப்படி வைத்திருக்கிறான். ஒரு நுகர்ந்தால் வயிறு நிரம்பிவிடும். அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். அப்படி இருக்க நுகர்ந்தால் போதுமே என்று இருப்பதில்லை. அவ்வளவு முயற்சி, அவ்வளவு முயற்சி. கீழே விழுந்துரும், தூக்கிட்டே போகும். மேல ஸ்பாட்டுக்கு போன டப்புனு கை விட்டு எல்லாம் கீழே விழுந்துரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனார். அடடா விழுந்துருச்சேன்னு நினைக்குமா, மீண்டும் எல்லாம் வந்து வீடு தூக்கி. எவ்வளவு படிப்பினை. நாம சும்மா உட்கார்ந்து சம்பாதிக்கலாம் நினைக்கிறோம். கஷ்டமே படாம நமக்கு எல்லாமே காரியம் நடத்தணும்னு நினைக்கிறோம். எந்த வகையான சிரமம் எடுக்கக்கூடாது. ஆனா நம்ம கையில காசு வந்துடணும், ஜேபு நிறைஞ்சிடணும், பெட்டி நிறைஞ்சிடணும், கல்லா நிறைஞ்சிடணும். அல்லாஹ் நமக்கு சாத்திரம்னா இல்லை இல்லை, உழைத்தால் தான் அந்த வாழ்க்கையிலே மதிப்பும் மரியாதையும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்பதை அந்த எறும்பின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, எறும்புகளை கொல்லாதீர்கள், அதே போன்று தேனீக்களை கொல்லாதீர்கள், தவளைகளை கொல்லாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வல்ல ரஹ்மான் புரிந்த மகிழ்ச்சியும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும்